guys, நான் உங்கள் ஜீவன். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம டெல்லியில் இருக்கிற சட்டப்பேரவையில் அதோட சபாநாயகர் நிவாஸ் கோயல் வந்து என்ன அறிவிச்சிருக்காரு நேற்று காலையிலனா, இது மாதிரி இந்த இடத்துல ஒரு சீக்ரெட் டனல் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த டனலோட ரூட் வந்து இந்த சட்டப்பேரவையிலேருந்து ரெட் ஃபோர்ட் செங்கோட்டை இருக்குல்ல அந்த இடத்து வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர். ஸோ இது வந்து பிரிட்டிஷ் இருந்த டைமில் செஞ்சுருக்கலாம். ஸோ அதை வந்து இத்தனை வருஷமாக கண்டுபிடிக்காமல் இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் வந்து 1993 வந்திருக்காரு. ஸோ இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2021 தான் அந்த மாதிரி ஒரு டனல் இருக்குது அப்படின்றத. ஸோ அதை பற்றி தான், அந்த டனல் எதுக்கு யூஸ் ஆச்சு பிரிட்டிஷர்ஸ்க்கு, அது எப்போ கட்டினாங்க, ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த நமக்கு தான் இப்போ தான் வந்து டெல்லின்றது நம்மளோட கேபிட்டல் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ பிரிட்டிஷ் டைமில் கொல்கத்தா தான் அவங்களோட கேபிட்டல்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக 1912 பிரிட்டிஷ் ரூலில் தான் வந்து அவங்க வந்து கொல்கத்தாவிலேருந்து டெல்லிக்கு வந்து மாற்றிருக்காங்க. ஸோ மாற்றின டைமில் இப்போ இருக்கிற அந்த சட்டப்பேரவை ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு கோர்ட்டாக இருந்திருக்கு, ஒரு நீதிமன்றமாக இருந்திருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து வெளி வழியாக கூட்டிகிட்டு போனால், இந்த போராட்ட வீரர்கள்லாம் வெளி வழியாக கூட்டிகிட்டு போனால் மக்கள் புரட்சி செய்வாங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ரெட் ஃபோர்ட்லேருந்து இங்கே கூப்பிட்டு வரணும்னா வந்து டோட்டலாக 5.8 கிலோமீட்டர்ஸ் ஆகுமா. எவ்வளோ? 5.8 கிலோமீட்டர்ஸ். ஆனால் இந்த டனலோட ரூட்டை வச்சு பார்த்தா 2 கிலோமீட்டர்ஸ்லேயே அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் செங்கோட்டையிலேருந்து இங்கே கூப்பிட்டு வரத்துக்கு, அங்கேயே புரட்சி பண்ணாங்கன்னு என்ன பண்ணுறது, ஸோ அதனால் அங்கேருந்து இங்கே கூப்பிட்டு வரத்துக்கு அது மாதிரி இருந்ததுனால இந்த அந்த காலத்து கோர்ட்னா என்ன பண்ணுவாங்க, வந்தவங்களாம் வந்து இது பண்ணுவாங்கல்ல ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம். ஸோ அதனால் அந்த ரூட்டை வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உண்மையான காரணம் அந்த இது இருந்ததுக்கு. ஸோ நான் வந்து 22 வருஷம் ஆச்சு, 22 வருஷமா சம்திங். ஸோ நிவாஸ் கோயல் சொல்கிறாரு, நான் எம்எல்ஏவாகி அன்னையிலேருந்தே சொல்லிட்டு தான் இருந்திருக்காங்க இந்த இடத்துல வந்து ஒரு சீக்ரெட் ரூட் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அது என்னன்னு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல, இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நானும் வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கான நிறைய முயற்சிகள்லாம் எடுத்திருக்கோம், ஆனால் அது கிடைக்கல, இப்போ தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து அந்த ஹாலில் ஒரு ஓரமாக இருக்குது, அதை கார்பெட்டை தூக்கிட்டு பார்க்குறாங்க, ஒரு ரூம் மாதிரி போது உள்ள. ஸோ அது மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல என்னெல்லாம் இருக்கும், நம்ம இப்போ போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு கேட்டதுக்கு, இப்போ தான் வந்து டெல்லியில் வந்து மெட்ரோ ரூட்ஸு, அப்புறம் வந்து கால்வாய்கள், ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணதுனால அங்கே ஏதாவது பண்ணால் வந்து அதுக்கும் சேதமாகவும் இந்த இடமும் வந்து டோட்டலாக விழுந்துடும். ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக தான் இதை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து 75th இண்டிபெண்டன்ஸ் டே முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ளே இந்த இடத்த நாங்கள் க்ளீன் பண்ணி ஒரு சுற்றுலாத்தலமாக ஆக்க போகிறோம், இந்த இடத்த ட்ரிபியூட் டு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்த வந்து உருவாக்க போகிறோம் அப்படின்ட்டு இந்த சபாநாயகர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இந்த ரூட் இருக்குல்ல, ஸோ அந்த ரூட்டில் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட பாடிஸு, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது தங்கம் அது மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்ற பேச்சும் டெல்லியில் வந்து இதுவாகிட்டு இருக்கா. ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் இந்த டனல் தான் வந்து அங்கே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு முக்கிய செய்தி, பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டனலில் என்னெல்லாம் இருக்குது, அது வந்து எப்போ வந்து முடிப்பாங்க, க்ளீன் பண்ணி முடிப்பாங்க அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.